ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த CSV ஃபைலை டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா, A, B, C நீட்டு கொஸ்டின் மாதிரி 1 2 3 4 போட்டுட்டு என்ன எனக்கு ABCD 1 2 3 4ல் எனக்கு கொடு ரேண்டமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது என்ன செய்யணும், இங்கே கண்ட்ரோல் V அமுக்கணும். ஓகேவா? இப்போ CSVயை வந்து டவுன்லோட் பண்ணோம். இப்போ இங்கே வந்து நம்ம என்ன செய்யணும்னா, அந்த 1 2 3 4 5 இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? ரைட். இப்போ இந்த CSVயை டவுன்லோட் பண்ணோம். எவ்வளோ ஈஸின்னு பாருங்கள் கோடு. ஓகே, இப்போ இந்த கோடு டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். என்னடா இது? ஓகே, இப்போ இங்கே வந்துடுச்சு நம்பரு லெட்ரு. ஓகேவா? நம்பரு லெட்ரு வந்துடுச்சு. என்ன இதாகிட்டே இருக்குது. ஓகே, நாட் நவ், அக்செப்ட், க்ளோஸ், நாட் நவ். இப்போ இதில் 1 2 3 4 1 2 3 4 நம்பர் அண்ட் லெட்டர் இப்படி வந்திருக்கத நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே எல்லாத்தையுமே 1 2 3 4ன்னு மாற்றிடணும். அவ்வளோதான். ஓகே, இதை ரெண்டையும் delete பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு இதை அப்படியே டோட்டலாக delete பண்ணிவிட்டு இங்கே 1 2 3ன்னு கொடுத்து இழுத்து விட்ருங்க. 1 ஓகே 2 3 4 ஓகே இழுத்து விட்டுட்டு 10,000 நம்பர்ஸ்க்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இதை அப்படியே கடைசி வரைக்கும் இழுத்து விட்ருங்க. ஸோ 1 2 3 4 இதை வந்து தப்பு, இங்கேருந்து இழுத்து விடணும். ஓகே, கண்ட்ரோல் X இதை இங்கே பேஸ்ட் பண்ணி விட்டு இங்கேருந்து பேஸ்ட் பண்ணி விட்டு அப்படியே இழுத்து விட்டுறணும். கீழே ட்ராக் பண்ண. ஓகே, இது வந்து டீப் ரிசர்ச்லேருந்து வர்றதுப்பா. இது நான் சும்மானா சொல்ல, உண்மையிலே சொல்கிறேன். பயங்கர டீப் ரிசர்ச் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த இதில் ரிசல்ட் நல்லா கிடைக்கும். ரைட்டா? இது பாசிபிள். ஏன்னா அவர் மணிமாறன் எப்படி அந்த கொஸ்டினை கணிக்கிறாரோ அந்த கொஸ்டின் அப்படியே அந்த ப்ரிடிக்ஷனில் வரும். ரைட்டா? எனக்கு இதில் நல்ல ப்ராக்டிஸ் இருக்குது. அதனால் இப்போ அடுத்த அண்ணா யூனிவர்சிட்டி பண்ணுறதுக்கு முன்னாடி நீட்டுக்கு அழகாக பண்ணலாம். ஓகே, 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4ன்னு நிறைய இருக்குது. ரைட்டா? 10,000 இதுக்கு எடுக்கணும். ஓகே, அவ்வளோதான். இங்கே வரைக்கும் வந்தால் போதும். 10,000 வந்துருச்சா? இப்போ ஏவையும் பியையும் காப்பி பண்ணுங்க. ஓகே, ஏவும் பியவும் காப்பி பண்ணணும். கண்ட்ரோல் C. சரியா? காப்பி பண்ணிவிட்டு இது ஓடிக்கிட்டு இருக்கா? ரைட். என்ன பண்ணோம், இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி இப்போ இதை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன இப்படி வருது, கடுப்பை கிளப்புறாங்க. சரி, தனித்தனியாக காப்பி பண்ணு. காப்பி. ஓகே ஓகே பைஸ்ட். அடுத்த என்னது 10 20னா வருது. இது வந்து காலம்ஸ். ஓகே, அடுத்து இங்கே இருக்கிறத காப்பி பண்ணும். ஓகே, 1000 1 2 3 4 1 2 3 4ன்னு வந்துக்கிட்டே இருக்கு. ஓகே, இதை கொடுத்தீங்கன்னா அந்த என்னது XY கோஆர்டினேட் நீட்ஸ் போத் XY கோஆர்டினேட். அப்போ இந்த 10,002 நமக்கு தேவையில்லை. ரைட்டா? அப்படியே கொடுத்துருங்க. பிளாட் ஆகிறதுக்கே நேரமாகுதா? இப்போ இதை நல்லா கவனிங்க. இப்போ அனிதா இந்த எக்ஸாம் எழுதும்போது எப்படி எழுதுன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக பார்த்தோம்னா ABCD மாறிக்கிட்டே இருக்கும். இந்த ABCDன்றது என்னென்னா 1 2 3 தெரியுதா? 1 2 3 1 2 3 1 2 3. இப்போ இதை மாடலை நான் ஃபிட் பண்ண போகிறேன். ரைட்டா? தர்மத்தின் வாழுதனை சூது கவ்வும் மறுபடியும் தர்மமே வெல்லும். அது மாதிரி ப்ராபபிலிட்டின்றது சூது கிடையாது, அது சான்ஸு. ரைட்டுங்களா? இப்போ இதை பாலினாமியலாக ஃபிட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குமான்னு பார்ப்போம். ஸோ மொத்தம் 10,000 பாயிண்ட்ஸு 5000 டிகிரி பாலினாமியல் கொடுக்குறேன். 5000 டிகிரி பாலினாமியல்னால் பெரிய பாலினாமியல். இப்போ நான் இதை கொடுக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளோட்டிங் ஓவர்ஃப்ளோ. ஓகே, ஒன்றாலும் முடியாட்டி 3000 பண்ணு. 3000 டிகிரி பாலினாமியல். சரியா? 3000 டிகிரி பாலினாமியல். என்னடா இது? அப்போ 300 டிகிரி ஆச்சு கொடு. ஓகே, இப்போ இது வந்து நமக்கு இதாகிடுச்சு. இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஃபிட்டிங் பண்ணோம் பார்த்தீங்களா? இந்த ஃபிட்டிங் பண்ணும்போது நமக்கு அந்த பாயிண்ட்டாக இருந்ததுனால R² = 1ன்னு வந்துச்சு. சரியா? R² = 1ன்னு வந்துச்சு. இது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரலேஷன் வாங்க. இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரலேஷன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அது கரெக்டான ஃபிட்டாக இருக்குது. ஏன்னா X² மட்டும்தான் போட்டிருப்பாங்க, மீதி 2 பாலினாமியலுக்கு அது போடலை. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ப்ராஜெக்ட் அனிதாவில்
இப்போ இதில் வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன், ஒரு 300 டிகிரி பாலினாமியில் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் ஆர் ஸ்கொயர்டு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இது வந்து ப்ரிடிக்ஷனை சொல்லுமா சார்னா சொல்ல முடியாது, ரைட்டுங்களா. இப்போ அனிதா எக்ஸாம் ஹாலுக்குள்ளே உட்காந்துருக்கு பாவம், அதுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை. அப்போ அதுக்கு அந்த பாப்பாவுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க யாராச்சும் இருந்திருக்கணும், யாரும் இல்லை, ரைட்டா. அப்போ இங்கே பாருங்கள், இவ்வளவு டிகிரி பாலினாமியில் எடுத்து எனக்கு இ பவர் மைனஸ் இதுனா இந்த பாலினாமியெல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகலை, இதில் ஏதோ ஒரு பேட்டர்ன் இருக்குது, ரைட்டுங்களா. அந்த பொண்ணுனால் இதை காசு கொடுத்து படிக்க முடியல, ரைட்டுங்களா. இந்த சாஃப்ட்வேர் ஓசியாக இருந்தால் இந்த கம்ப்யூட்டர் கூட பாவம் அந்த பொண்ணுனால் வாங்க முடியாது, அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் இருந்துச்சு பாவம். ஓகேவா. ஸோ என்றைக்குமே ஒரு நிராயுத பாணியை நம்ம அடிக்கவே கூடாது, ரைட்டா. போரோட முக்கியமான விஷயம், ரைட்டுங்களா, அது என்னென்னா ஒரு இந்து மதமாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் நிராயுத பாணியை நீ தாக்கவே கூடாது. ஆயுதத்தோடு வராதவனை ஒருத்தனை நீ ஆயுதத்தோடு கொண்டு அடிக்கக்கூடாது, அது கோழைத்தனம், ரைட்டா. அது வந்து ஒரு கோழையின் அடையாளம். பேடி, அவனை வந்து பேடின்னு தான் சொல்லுவான். பேடினா பயப்படுறவன்னு அர்த்தம். இப்போ ஏபிசிடி ஏபிசிடி ஏபிசிடின்னு போயிட்டே இருக்கு, புரியுதா. ஏபிசிடி 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 ஏபிசிடி, இதில் பேட்டர்ன் இருக்காது. ஏன்னா இதில் வந்து மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்களுக்கு இது நல்லா தெரியும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும். இந்த மாடல் பில்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சென்ஸு அனிதானால் இதை ப்ரிடிக்ட் பண்ண முடியும், ரைட்டா. இனிமேல் ஃப்யூச்சரில் வர அனிதா யார் இதுக்கு பயப்பட மாட்டாங்க, ரைட்டா. இதை பார்ப்போம், இந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்குரிய வழியில் பார்ப்போம், சரியா.